Hello everyone, welcome back to my channel. This is Veera from the Cossy Palette. இன்னைக்கு வீடியோவில் நான் நைகா ஹாலில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நான் காமிக்க போகிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நைகா ஹாலில் வாங்கினது கிடையாது. கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நைகா ஹாலுக்கு முன்னாடி அண்ட் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நைகா ஹாலுக்கு அப்புறம் வாங்கினது. பட் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹேர் கேர், மேக்கப், பாடி கேர், ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கே பியூட்டியிலேருந்து இந்த இலுமினேட்டிங் ப்ரைமர் தான். ஸோ இது வந்து ஒரு பாட்டிலில் வருது. இது வந்து பாட்டிலில் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ராப்லெட்டோடு வந்துடும். இந்த ஷேடு பார்த்தோம்னா this is called champagne shimmy. ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசிங்க்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரைமரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மைல்டான அந்த ஒரு ஷைனிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் எல்ஃப்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த கோகோனட் மிஸ்ட் தான். இது வந்து நீங்கள் மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வருது. இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கும். இது வந்து வித் கோகோனட் அண்ட் விட்டமின் இ. ஸோ இது வந்து நீங்கள் மேக்கப்புக்கு முன்னாடியும் வந்து ஒரு ப்ரைமர் வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோனர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் டேக்கியாக இருக்கும். அதனால உங்களோட மேக்கப் நீங்கள் அதுக்கப்புறம் போடும்போது அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததாக வந்து எல்ஃப்லேருந்து 2 ஃபவுண்டேஷன் ஆர்டர் பண்ணேன். ஒன்று வந்து சாஃப்ட் ஜெல் ஃபவுண்டேஷன், இன்னொன்று வந்து இந்த ஃப்ளாலெஸ் சாட்டன் ஃபவுண்டேஷன். இந்த சாட்டன் ஃபவுண்டேஷனோட ஷேடு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கால்டு கேஷ்யூ. பாட்டிலுக்கு வெளியே வந்து கொஞ்சம் டேன் கலரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய ரிவ்யூஸ்லேயும் நான் அப்படி தான் பார்த்தேன். பட் இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது கொஞ்சம் வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு லைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் இது வந்து மேபி மார்க் NC40 இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூட் ஆகும். எனக்கு இதை விட ஒரு ஷேட் டார்க்கராக தான் சூட் ஆகும். பட் ஐ ஷோஸ் அ ராங் ஷேட். ஏன்னா பாட்டிலுக்கு வெளியே பார்த்தப்போ மேட்ச் ஆகும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒரு ஷேட் லைட்டராக இருக்குது. அடுத்ததான் வந்து இந்த சாஃப்ட் கிளாம் ஃபவுண்டேஷன். இந்த ஷேடு பார்த்தோன்னா இட்ஸ் கால்டு 40 tan warm. இது வந்து என்னோட பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இந்த ஷேடை விட இது ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷனோட கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது யூஸ் பண்ணப்போ. நெக்ஸ்ட் வந்து எல்ஃப்லேருந்து இந்த ஹாலோ க்ளோ செட்டிங் பவுடர் ஒன்று வாங்கினேன். இந்த பவுடரோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் வந்து இது ஷைன் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பவுடர் வந்து ரொம்ப மேக்டிஃபை பண்ண வேண்டாம், எனக்கு வந்து என்னோட கன்சீலரை வந்து கன்சீல் பண்ணும், அதே நேரத்தில் ரொம்ப மேட்டாக இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணலாம். க்ளோ செட்டிங் பவுடர் நான் வாங்கியிருக்கிற ஷேடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு மீடியம் ஷேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எல்ஃப்லேருந்து இந்த வந்து புட்டி பிளஷ். இந்த புட்டி பிளஷ் நான் வாங்கியிருக்கிற ஷேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் மால்தீவ்ஸ். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டெரகோட்டா கலர், மீடியம் டு டஸ்கி டேன் காம்ப்ளெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கலர். இது வந்து நீங்கள் லிப் டிண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் போடும்போது ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும் இந்த கலர். நெக்ஸ்ட் வந்து 2 பிளஷ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸோடது, இன்னொன்று வந்து இந்த ப்ரையூஷ் பியூட்டியோடது. அண்ட் இதோட பேக்கேஜிங் தான் வந்து ஹைலைட்டு. இது வந்து ஒரு குட்டி கேண்டி மாதிரியே இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி வாண்டில் இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல பிங்க்.
ஃபார் மீடியம் டு டேன் காம்ப்ளெக்ஷன். இந்த பேக்கேஜிங் தான் வந்து அப்படியே ரொம்ப க்யூட்டான பேக்கேஜிங். நெக்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸோட ரூஜ் லிக்விட் பிளஷ். நான் வாங்கியிருக்கிற ஷேட் பார்த்தீங்கன்னா கேண்டி சீக். இது வந்து ஒரு நல்ல ரோசி பிங்க், பபிள்கம் பிங்க் மாதிரி இருக்கு இந்த கலர். இதுவுமே வந்து டேன், மீடியம், ஃபேர் ஸ்கின் டோன் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹூடா பியூட்டியிலேருந்து இந்த எம்பவர்டு ஐஷேடோ பேலட் தான் ஒன்று வாங்கினேன். ஸோ ஹால் பொறுத்த வரைக்கும் ஹூடா பியூட்டியோட ஐஷேடோ பேலட்லாம் வந்து உங்களுக்கு 50% ஆஃபில் கிடைக்கும். ஸோ இப்போ ஒன்று ட்ரை எனி ஆஃப் த பேலட் நீங்கள் வந்து இந்த டைமில் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேலட்டு. எல்லாமே வந்து ஒரு நியூட்ரல் ஷேட்ஸ், வார்ம், உங்களோட பிரைடலுக்கு தேவையான எல்லா ஷேட்ஸுமே இருக்கும். ஐ திங்க் திஸ் பெஸ்ட் சூட்ஸ் ஃபார் மேக்கப் ஆர்டிஸ்ட்ஸ். ஏன்னா எல்லா நியூட்ரல் ஷேட்ஸ்ல இருந்து டிரான்சிஷன் ஷேட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளாக், ப்ரௌனு. அண்ட் இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் வந்துட்டு இட்ஸ் அ க்ரீம் ப்ராடக்ட். மற்றதெல்லாம் பவுடர் அண்ட் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் க்ரீம் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஸோ இந்த பேலட்டோட இதோட பிக்மெண்ட் பாருங்க, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பிரைடலுக்கு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஸ்மோக்கி ஐ, ப்ரௌன் ஸ்மோக்கி ஒரு பிளாக் ஸ்மோக்கிலாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த க்ரீம் ப்ராடக்ட் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேலட். அடுத்ததான் வந்து ஹூடா பியூட்டியிலேருந்து இந்த பிங்க் பவுடர் வாங்கியிருக்கேன். திஸ் இஸ் கால்ட் செரி பிளாசம் கேக். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது எப்படி இருக்குன்றது வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸ்ட் ரீலில் அந்த மாதிரி நான் ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட். இது வந்து லாரியலோட பெனோரமா மஸ்காரா தான். இது வந்து இதோட ப்ரஷ் பார்த்தீங்கன்னா, இதோட பிரிசில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ தட் இது நீங்கள் போடும்போது உங்களோட ஐ லேஷஸும் திக்காக இருக்கும், அட் த சேம் டைம் கிளம்ஸியாக இருக்காது. நிறைய மஸ்காரா வந்து நம்ம போடும்போது ஐ லேஷஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் கிளம்ஸியாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து பிடிக்காது. இது வந்து உங்களோட ஐ லேஷஸை செப்பரேட் பண்ணி அதே நேரத்தில் நல்லா வந்து உங்களோட ஐ லேஷஸை வந்து கேர்ள் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் கேர்லர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஐ லேஷ் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் மை ஃபேவரட் ப்ராடக்ட். அடுத்ததான் நான் புதுசாக ட்ரை பண்ணுற பிராண்டு, இட்ஸ் கால்டு லவ் சைல்ட் பை மசாபா. இது வந்து ஒரு கன்சீலர் வாங்கியிருந்தேன், கேமியோ கன்சீலர். நான் வாங்கின ஷேட் பார்த்தீங்கன்னா கேரமல் கிளாம். ஸோ கேரமல் கிளாம் அப்படின்னா ஒரு மாதிரி வார்மாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ரொம்பவே வந்து பிரைட்டாக இருக்கு. அதனால வந்து இதை ஹைலைட்டிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் லவ் சைல்டு பை மசாபாலேயே நான் வந்து லிப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணேன். அவங்களோட லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்து நல்ல ரிவ்யூ இருந்தது. அதனால வந்து நான் இந்த ஒரு 2 ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ஹே சுகர் அண்ட் இன்னொன்று வந்து கேரமல். இது ரெண்டுமே வந்து ஒன்று ப்ரௌன் நியூட் அண்ட் இன்னொன்று நியூட் கலர் தான். ஸோ எனக்கு வந்து பேசிக்லி நியூட் கலர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஒரு நியூட் லிப்ஸ்டிக் பைத்தியம்னே சொல்லலாம். நான் வச்சிருக்கிற முக்கால்வாசி லிப்ஸ்டிக்ஸ் வந்து நியூடாக தான் இருக்கும். ஐ லைக் நியூட் லிப்ஸ்டிக்ஸ். அதே நேரத்தில் இப்போ ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரெட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறத விட ஆன் டெய்லி பேசிஸ் நீங்கள் வந்து நியூட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எங்கே தெரியுவீங்க. ஸோ நீங்கள் எங்கே தெரியணும் அப்படின்னா ஸ்டார்ட் யூஸிங் நியூட் லிப்ஸ்டிக். இது வந்து இந்த ஷேட் வந்து ஹே சுகர். இதோட பேக்கேஜிங் தான் வந்து பயங்கர வைப்ரண்ட் அண்ட் ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் தான், இட்ஸ் அ வார்ம் ப்ரௌன். அதே நேரத்தில் உங்களுக்கு நியூட் லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு டார்க் லிப் லைனரோட நீங்கள் நியூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது வந்து அந்த கலர்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அடுத்ததான் வந்து இந்த லிப்ஸ்டிக் கேரமல். இதுவுமே வந்து பேக்கேஜிங் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கேரமல் இது வந்து அதோட கொஞ்சம் ஒரு லைட்டான நியூட். அகைன் ரெண்டுமே வந்து ப்ரௌன் நியூட் தான். இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டராக இருக்குது. இந்த லிப்ஸ்டிக் போடும்போது கேரமல் போடும்போது கொஞ்சம் வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும்.
அதனால நம்ம வந்து லிப் லைனர் போட்டுட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லவ் சைல்டு பை மசாபால நான் வந்து கன்சீலர் அண்ட் இந்த 2 லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணியிருந்தேன். அடுத்ததா வந்து நைக்கால இருந்து இந்த மேட் லியூக்ஸ் லிப்ஸ்டிக். ஷேட் பார்த்தீங்கன்னா கேல் ஸ்மூதி. இது வந்து ஒரு டார்க் ஒரு டெரகோட்டா ப்ரௌன் ஷேடு. ஸோ பேக்கேஜிங் ரொம்பவே வந்து கியூட்டா இருக்கு. இதுதான், இது வந்து ஒரு டார்க் கலர், ஒரு ரெட் மாதிரியும் இருக்கும், ஒரு மாதிரி மரூன் மாதிரியும் இருக்கும், கைண்ட் ஆஃப் டெரகோட்டா ரெட் கலர். நெக்ஸ்டா நான் ட்ரை பண்ற புது பிராண்ட் வந்து மேக்ஸ் ஃபேக்டர் எக்ஸ். இதுல இருந்து 2 லிப்ஸ்டிக்ஸ், ஒன்னு வந்து லவ், இன்னொன்னு வந்து மாவ். திஸ் இஸ் கால்ட் லவ். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் லிப்ஸ்டிக். கொஞ்சம் நல்லா ஒரு பிரைட்டா இருக்கு. மேட்ல இருந்து ரூபிவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு கலர். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் கால்ட் மாவ் 60. இதுவுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மாவ் கலர், மாவ் நியூட் தான். பட் இந்த கலர் ஃபர்ஸ்ட் போடும்போது என்னோட ஸ்கின் டோன் வந்து டோட்டலா வாஷ் அவுட் ஆன மாதிரி இருந்தது. பட் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த கலர் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இது வந்து நீங்க டெய்லி யூஸ்க்கு வந்து இது நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்ததா சாம்பர்ல இருந்து இந்த ஒரு ப்ரௌன் லிப் லைனர் ஆர்டர் பண்ணேன். இதோட ஓகே ப்ரூன் வெய்ஸ்பர்ன் 03 அதுதான் வந்து ஷேட் நேம். இது வந்து ஒரு வார்ம் ப்ரௌன். நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு நியூட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து வாஷ் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வார்ம் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் எனக்கு வந்து ப்ரௌன் லிப் லைனர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பைத்தியம். அதனால ஏதாவது ஒரு நியூட் லிப்ஸ்டிக் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா எனக்கு வந்து ஐ அவுட்லைன் மை லிப்ஸ் வித் இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் வச்சு அவுட்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூட் லிப்ஸ்டிக்ஸ் போடும்போது அது ரொம்பவே அழகா எடுத்து காமிக்கும். அடுத்ததா வந்து மேக்ல இருந்து இந்த பவுடர் கிஸ் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ஷேட் பார்த்தோம்னா மரகேஷ்மியர். மேக்ல வந்து இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷேட். இது வந்து உங்களுக்கு ஒரு டெரகோட்டா ஆரஞ்சு ஒரு இந்த பர்ன்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ இது நீங்க யூஸ் பண்ணும்போது நார்மலாவே உங்க லிப்ல இருக்கிற பிக்மெண்டேஷனை வந்து இது வந்து ரூல் அவுட் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ன்ட் ஆரஞ்சு கலர், மீடியம் டேன் டஸ்கி காம்ப்ளெக்ஷன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டார்க் லிப் லைனர் வச்சு யூஸ் பண்ணும்போது. அண்ட் அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ மேக்கப் இந்த வாட்டி வந்து நம்ம ரொம்ப நிறையா வாங்கலை. அண்ட் ஸ்கின் கேர்லேயுமே வந்து நான் ஜஸ்ட் ஒரு லிப் பாம் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். திஸ் இஸ் ஃப்ரம் டீகன்ஸ்ட்ரக்ட், ஒரு பிரைட்னிங் லிப் பாம். அண்ட் லனேஜ்ல இருந்து ஒரு லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பெரி ஷேட் யூஸ் பண்ணுறேன். பட் இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஸ்வீட் கேண்டி. ஸ்வீட் கேண்டி இது பார்க்கறதுக்கு வந்து அந்த ஒரு பபிள்கம் ஸ்மெல் மாதிரியே இருக்கும். இந்த நம்ம வந்து 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் பூமரங் இருக்கும் இல்லையா, அதோட ஸ்மெல் வருது. ஸோ இது வந்து ஒரு பபிள்கம் கலர்ல தான் இருக்கு அண்ட் இட் ஸ்மெல்ஸ் லைக் பபிள்கம். அடுத்ததான் வந்து இந்த மாஸ்ல இருந்து டூல்ஸ் ஆஃப் டைட்டன்ஸ் இந்த ப்ரஷ் செட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரஷ் ஹோல்டரோடய வந்துடுது. ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரஷ் செட் வாங்கி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு ஐஸ்ல இருந்து ஃபேஸ்க்கு தேவையான எல்லா ப்ரஷ்ஷுமே வந்து இதில் இருக்குது. இது ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு, பவுடர்ஸ்க்கு அண்ட் ஐஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் இருக்குது. இது வந்து நீங்கள் ட்ரான்சிஷன் ஷேட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரஷ் செட் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, நம்ம வந்து மேக்கப் செக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து ஹேர் கேர் அண்ட் ஃபுட் கேர் போயிடலாம். ஸோ ஃபுட் கேர் பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஃபீட்லலாம். அதுவும் வின்டர்லலாம் அப்படியே வந்து பயங்கரமாக தோல் உறிஞ்சு வரும் என்னோட ஹீல்ல இருந்து. ஸோ என்னோட வந்து பயங்கரமாக வந்து ட்ரை ஃபீட். அதுக்காக வந்து இந்த ஒரு ஃபீட் சாக்ஸ் வாங்கியிருக்கேன். இட் இஸ் ஃப்ரம் பெடி பிரைட்.
ஃபீட் மாஸ்க், சாக்ஸ் மாதிரி யூஸ் பண்றது, இது வாங்கியிருக்கேன். அண்ட் எர்த் ரிதம்ல இருந்து இந்த ஃபுட் ஸ்க்ரப் பியூமஸ் அண்ட் சீ சால்ட், இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்டா வந்து ஒரு ஃபுட் க்ரீம் வாங்கியிருக்கேன். இட் இஸ் ஃப்ரம் நைகா. இதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாப்பி ஹீல்ஸ் லாவெண்டரோட ஸ்மெல். அதனால லாவெண்டர் அண்ட் பெப்பர்மெண்ட் இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து உங்களோட ஃபீட்டுக்கு இது நல்ல ஹைட்ரேஷனும் கொடுக்கும். அடுத்ததான் வந்து இப்போ ஹேருக்கு நம்ம பார்த்துடலாம். ஹேருக்கு வந்து மொராக்கன் ஆயில்ல இருந்து நான் இந்த ஹேர் மாஸ்க் ஒன்று வாங்கியிருக்கேன். இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் மாஸ்க் ஒன்று. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இந்த ஹேர் மாஸ்க். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஸ்வாஷ்காஃப்ல இருந்து இந்த ஸ்பா எசன்ஸ் ஹேர் மாஸ்க் தான். ஐ திங்க் திஸ் இஸ் மை தேர்ட் டப். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷாம்பு அண்ட் இந்த மாஸ்க் தான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது, நல்ல மைல்டாக தான் இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து இதை கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணுறது லவ் பியூட்டி அண்ட் பிளானட்ல இருந்து இந்த ஒரு ஹேர் மாஸ்க்கு. பட் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சென்ட் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் சரி, ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, உங்களோட ஹேரில் வந்து பயங்கரமாக வந்து அந்த அரோமா இருக்கும், அந்த சென்ட் இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து சென்ட் இருக்கிற ஹேர் மாஸ்க்லாம் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. ஏன்னா எனக்கே வந்து இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன். அந்த ஹேர் ஸ்மெல்க்கு எனக்கு தலைவலியே வந்துருச்சு. அதனால பார்க்கலாம் இன்னொரு வாட்டி எப்படி இருக்குன்னு நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். பட் இதோட ஹேர், இந்த சென்ட் வந்து உங்களோட ஹேர்ல ரொம்ப அடுத்த ஹேர் வாஷ் வரைக்குமே இருக்கும். அதனால திங்க் பிஃபோர் பையிங் திஸ் ப்ராடக்ட். அடுத்ததாக வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட், இதுவுமே வந்து ஸ்வாஷ்காஃப்ல இருந்து இந்த ஸ்ப்ரே அண்ட் கண்டிஷ்னர் தான். இது வந்து திஸ் இஸ் மை தேர்ட் பாட்டில். ஸோ இந்த கண்டிஷ்னர் வந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம், கண்டிஷ்னர் யூஸ் பண்ணல, வெறும் ஷாம்பு மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கண்டிஷ்னர் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து பயங்கர சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பு வச்சுட்டு ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரே அண்ட் கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேர் சீரம், இது போட்டு நீங்கள் வந்து உங்களோட ஹேரை மட்டும் செட் பண்ணீங்க அப்படின்னா பயங்கர க்ரூம்டாக இருக்கும். நான் ஏதாவது வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கெலாம் போகிறேன், ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், என்னோட ஹேர் வந்து நல்ல க்ரூம்டாக இருக்கணும், செட் ஆன மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். அண்ட் இது வந்து நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் எவ்ரி ஹேர் வாஷ் திஸ் இஸ் மை ஃபேவரட். ஸோ ஃபுட் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பாடி கேர் பார்க்கலாம். ஸோ பாடி கேரில் நான் வாங்கியிருக்கிறது வந்து இதுவும் நான் புதுசாக ட்ரை பண்ணுற ஒரு பிராண்டு தான். விக்டோரியா சீக்ரெட்ல இருந்து இந்த பாடி லோஷன் ஒன்று. திஸ் இஸ் கால்ட் மிட் நைட் ப்ளூம். இதோட ஸ்மெல் பார்த்தோன்னா, இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வாட்டரியாக இருக்கும், ரொம்ப வந்து வாட்டரியாக இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாகவே இருக்கும் அண்ட் ரொம்ப நேரம் இருக்கும். வந்து எப்பவுமே வந்து நல்ல ஸ்மெல்லாகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாடி லோஷனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகைன் விக்டோரியா சீக்ரெட்டில் வந்து அகைன் நைகா சேலில் இதெல்லாமே வந்து உங்களுக்கு 50% ஆஃபில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பாடி மிஸ்ட் தான் வாங்கினேன், லவ் ஸ்பெல். நான் வந்து இந்த பேருக்காக தான் வாங்கினேன், லவ் ஸ்பெல்ன்ட்டு. பட் இதோட சென்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு மிட்டாய் இருக்குல்ல அந்த ஸ்மெல் தான் இருக்கு. பெருசா எனக்கு வந்து பிடிக்கல. அண்ட் அதே நேரத்துல இதோட இதோட லாஸ்டிவிட்டி பார்த்தோம்னா ரொம்ப நேரம்லாம் இருக்காது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ப்ளம்மோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ளம்மோட பாடி மிஸ்ட்லாம் நீங்கள் அடுத்த நாள் குளிக்கிற வரைக்குமே வந்து உங்களோட ட்ரெஸ்லயா இருக்கட்டும், உங்க மேல இருக்கட்டும், அந்த ஸ்மெல் வந்து பயங்கரமா இருக்கும். பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் இந்த லவ் ஸ்பெல் வந்து என்னோட ஃபேவரட் கிடையாது. அண்ட் நைக்கால இருந்து இன்னொரு பாடி லோஷன் ஒன்று வாங்கியிருக்கேன், மோல் பை நைக்கா. இதுவுமே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஃப்ளோரல் சென்ட் இருக்கும். அதே நேரத்தில்
உங்களோட ஸ்கின் வந்து இது ஹைட்ரேட்டடாகவும் இருக்குது. திஸ் இஸ் ஒர்த் பையிங். நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் என்னோட கோல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மெல் குட். ஓகே, எப்போவுமே வந்து ஸ்மெல் குட். அதனால தான் வந்து நான் இவ்வளோ பாடி லோஷன் அண்ட் பாடி மிஸ்ட் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளம்ல இருந்து இந்த ஒரு பாடி மிஸ்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பாடி மிஸ்ட் விச் இஸ் கால்ட் ஸ்மோக்கிங் வெனிலா. எக்ஸாக்டாக அந்த ஒரு வெனிலா ஃப்ரேக்ரன்ஸ் இதில் வந்து இருக்கும். ப்ளம் பாடி மிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லாவே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும். ஸோ ப்ளம்மோட பாடி மிஸ்ட் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஃபேவரட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ளம்ல இருந்து இந்த டியூலிப்ஸ் டோன்ட் லை இந்த ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட பேக்கேஜிங் வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா we need to talk. அண்ட் இது வந்து இதுதான் பேக்கேஜிங், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பட் இது வந்து பாட்டில் இருக்குன்றனால மேபி யூ கேனாட் கேரி, ஏன்னா இந்த கேப் வந்து ஆல்ரெடி லூஸாக தான் இருக்கு. ஸோ பேக்கேஜிங் மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம். மற்றபடி இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளோரல் சென்ட்டு. இதுவுமே வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பர்ஃப்யூம்ஸ் இன் ப்ளம். அடுத்ததான் வந்து ப்ளம்ல இருந்து 50 Shades of Women இந்த ஷேட் ஒன்று வாங்கியிருக்கேன். ப்ளம்ல இருந்து பர்ன்ட் கேரமல்லையே வந்து பர்ன்ட் கேரமல் தான் வந்து நிறையா ரிவ்யூஸ்லாம் இருந்தது, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ட்டுலாம். பட் அதை கம்பேர் பண்ணும்போதே எனக்கு வந்து இந்த டியூலிப்ஸ் டோன்ட் லை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுலயும் வந்து அந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங். இதுவுமே வந்து கிளாஸ் பாட்டில் தான். ஸோ நீங்கள் வந்து யூ கேனாட் கேரி இட் இன் யோர் ஹேண்ட்பேக், அதுதான் ஒரு ப்ராப்ளம். இதுவுமே வந்து ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் தான் இருக்கு. பட் மை ஃபேவரட் இஸ் திஸ். நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஃப்ரம் மை ஃபேவரட் பிராண்ட் Bath and Body Works. அதுல இருந்து 2 பாடி மிஸ்ட் வாங்கியிருக்கேன். I've already tried to and சேல் அப்போ இது வந்து 50% இருக்கும். ஃபுல் சைஸே வந்து 50% ஆஃப்ல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹால் டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷேட் இஸ் ரோஸ். இது வந்து எக்ஸாக்டாக அந்த ஒரு ரோஸ் ஸ்மெல் தான் அடிக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நீங்கள் போட்டுட்டு நடக்கும்போது உங்களை சுற்றி எப்போவுமே வந்து ரோஸஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்மெல் இருக்கும். வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸாக்ட் அந்த ரோஸோட ஸ்மெல்லே வரும் இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் இது ரொம்ப நேரம் இருக்கும் இந்த ஸ்மெல். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் சென்ட் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் திஸ். அடுத்ததான் வந்து அட் த பீச். இதோட பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீச்சோட சாண்ட் மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ரிஃப்ரெஷிங் பாடி மிஸ்ட். நீங்கள் வந்து சம்மருக்கு இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ இதோட ஸ்மெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோகனட், அந்த ஒரு சீ வாட்டர், அந்த பீச் சாண்ட், அந்த ஸ்மெல் இருக்கும். அண்ட் எஸ், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சி ரீசெண்ட் ஹாலில் வாங்கினது. ஐ திங்க் யூ லவ் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் ஃபியூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.